பிக் பாஸ் பயங்கர கோவத்தில் இருக்காரு. என்ன நீங்க ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒன்னுத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஆக்ரோஷமா ஆயிடுவார் போல இருக்கு போற போக்க பார்த்தா. சரி, இன்னைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த நைட் எஃபெக்டோட தான் தொடங்குது. யார் இந்த வீட்டுக்கு போறது அந்த வீட்டுக்கு போறது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம எந்த ஒரு நிகழ்வை எதிர்பார்த்தோமோ அதை வந்து காட்டுறாங்கங்க. தர்ஷிகா விஷால் மேல கொண்ட காதலை காட்டுறாங்க. அதை வந்து காட்டுவாங்க, நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்திருக்கு. என்ன அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இன்னும் எத்தனை காதலியா உருவாகி வச்சிருக்காங்க தெரியலையே. இப்போ வந்து ஜாக்லின் கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, நீ எப்படியாவது இதை சேர்த்து வைக்கணும், அதுக்கு ஒரு வழி என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடு ஸ்வாப்பில், அப்போ நான் போய் பார்த்துப்பேன். நான் வந்து ஒரு வாரம் பழகிட்டேன்னா, ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் அப்படியே நான் உள்ளே இறங்கிட்டேன்டா, உள்ளே இறங்கினேன் எனக்கு. ஆனால் இது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது கூட எனக்கு இல்லை, இந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே ஜாக்கு சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கு. அதாவது என் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு லவ் பண்ண போகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இதுக்கு உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் தர்ஷிகா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு ஓட்டு போட்டாங்க, பக்கத்தில் வர்ஷினி மட்டும்தான் போட்டாங்க, யாருமே ஓட்டு போடல. ஏன்னா தர்ஷிகா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நமக்கு அவங்க நம்ம டீமோட இருக்கணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் தர்ஷிகாவுக்கு தானே அங்கே போகணுங்கிறது தானே எண்ணம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி பார்க்குறாங்க. அந்த காதல் ஒரே நாளில் முடிவுக்கு வருது. ஜாக்லின் தனக்கு கொடுத்த பணி என்னன்னா, இந்த காதலை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு விஷால் கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னடா முகம்லாம் ஒரே படிப்பாக இருக்கே, ஏதாவது காதல்கள் வந்துடுச்சா? சத்தியமாக வராது ஜாக், எனக்கு நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த வீட்டுக்கு வந்தேன், நான் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறேன். பண்ணுடா லவ், யாராவது இருப்பாங்கடா? யாரும் எனக்கு வேணாம் ஜாக்கு, அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா போய் மறுப்பு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தர்ஷிகாவின் காதல் ஒரே நாளில் பூத்து ஒரே நாளில் முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போமா, இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி ஒரே நாளில் கண்டென்ட்டை முடிச்சிங்கன்னா எப்படா நீங்கள் வீட்டில் இருக்க முடியும்? சரி, அதுக்கு அடுத்தது மஞ்சரி பேசுகிறாங்க. மஞ்சரி குரல் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு புறம் அருண் ஐயோ பேசுறாரு, நமக்கெல்லாம் காதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து ரத்தமே வந்துடும் போல இருக்கு. அதாவது மஞ்சரி கொடுத்த டாஸ்க்கு உண்மையாலே யாராலையும் செய்ய முடியாதுங்க. அதை நான் கூட்டி பார்த்தேன், 240 கவுண்ட் வருதான், பண்ணவே முடியாது. ஆனால் முத்துக்குமரன் அதை பண்ணுறேங்கிறது இந்த டாஸ்க்கை உடைக்கிறதுக்கு தான். அதாவது நீங்கள் டாஸ்க்கு கொடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் செய்கிற மாதிரி கொடுங்க. அந்த பர்வீஸு ஜிங்ஜாங்கு ஏதோ சொன்னானுங்களே, அதெல்லாம் நான் நோட் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டம். அது ஏன் அவங்க சொன்னாங்கன்னு தெரியல, நட்புக்காக சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து நட்புலாம் கிடையாது, எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் பிக் பாஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மஞ்சரிக்காக தான் அவர் ரொம்ப கோவப்பட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ விஷயம் நடந்துட்டு நல்லா பேசுகிறீங்க மஞ்சரி, அற்புதமாக பேசுகிறீங்க, நட்புக்குன்னு சொல்லி அதை அந்த பையனுக்கு போய் நட்புன்னு சொல்லி 240 கொடுத்தா அவன் அதோட காலி ஆகிடுவானே, தப்புமா அது. ஆனால் அது முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல எவ்வளோ கிளவராக அதை மூவ் பண்ணார் பாருங்க. அதனால தாங்க முத்துக்குமரன் அந்த லீடு எடுக்கிறாரு. இதே மற்றவங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. இப்போ ஜாக்கே ஒரு டைம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கும்போது, டாஸ்க் கொடுக்கும்போது அழுதுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் முத்துக்குமரன் அந்த ஒரு நிகழ்வும் தனக்கு சாதகமாக பண்ணிட்டு போட்டார். ஆனால் அருண் வந்து அந்த பொண்ணு தான் நான் நட்புக்காக பண்ணேன்னு விட்டுருங்குது, ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க ஆளு. அந்த பொண்ணு அழுகுற வரைக்கும் பேசி எப்பா ஓகே ஒரு கேப்டனாக இருந்து பேசினார். அதுக்கு அடுத்தது கட் பண்ணால் இது முக்கியமான டாஸ்க் வருதுங்க. இது நாமினேஷன் ப்ராசஸில் டைரெக்டாகவே அடிக்கிறாங்க. அன்சி தான் முத்துக்குமரனை தான் நான் நாமினேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு, அதனால அடிக்கிறேன். இங்கே வந்து வீக் பிளேயரு வர்ஷினியை போடுறாரு ரயான். வர்ஷினி வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பல விஷயங்கள்லாம் கரெக்டாக கேட்டாங்கல்ல. கேப்டன் என்ன நீங்கள் பாரபட்சமாக செயல்படுறீங்க? காலையில் நீங்கள் எல்லாம் தூங்குனீங்க, அப்போ டாஸ்க்கு கிடையாது, இப்போ மட்டும் வந்து டாஸ்க்கு கொடுங்க. இவனுங்க ஒரு 4 பேர் தூங்கிட்டு இருந்தானுங்க தெரியுமா. என்னன்னா நைட்டு ஃபுல்லாக பிரியாணி செஞ்சுட்டு, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதை நம்ம காட்டவே இல்லைங்க, சேதனாவும் பார்க்க மாட்டேன். என்னங்க யார் வீட்டு காசில் யார் தனியாக பிரியாணி சாப்பிட்றது, இதெல்லாம் கேட்கணும். அதனால தனியாக வர தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்குங்க ரொம்ப அற்புதமான முறையில் வாயில் ஸ்பூனிங் ரொம்ப சூப்பராக. புது கிரியேட்டிவிட்டி வந்ததாக கேள்விப்பட்டேனே, இதுதானா? வா செமையா. இதுக்கப்புறம் வாயில் ஸ்பூனிங், ஜாக்கிங் எல்லாம் இருக்கும் போல இருக்க. புது கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்தோம். கடைசியில் இந்த போட்டியில் வந்து விஷால் தோத்துடுறாரு. விஷால் தோத்ததுனால மஞ்சரி கேப்டன் ஆகிறாங்க. இப்போ மஞ்சரி வந்து ஃபார்வர்ட் ஃபீல்டிங்கில் நம்ம போவோம், நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இரவு வந்து 2 பேரும் உட்காந்து பேசணும், நம்மளுடைய நிறைகுறை. இதெல்லாம் நடக்குமா மஞ்சரி? உங்கள் டீம் உட்காந்து பேசணும்னு சொல்லுங்க, அதுவாது நடக்குமா? 2 அணியும் உட்காந்து இவங்க பேச போகிறாங்களாம். பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன இந்த அம்மா இவங்களில் நம்ம சும்மா வரக்கூடாது, ஏதாவது கலகத்தை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு அவர் ஒன்று பண்ணுறாரு. இந்த வீட்டில் நீங்கள் வாழவே இல்லை, வர்றீங்க வேலை செய்ய வேலையாட்கள் மாதிரி இருக்கீங்களே, வாழணுயா. சீசன் 1 ஸ்னேகன் ஒருத்தர் தான் பாருங்க, வாழ்ந்தான் இந்த வீட்டை, தன்னுடைய வீடுனே நினச்சி வாழ்ந்தான். அந்த மாதிரி ஐயா வாழ்றீங்க நீங்கள்? சரியில்லை.
இதை கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா கேப்டன் அப்படின்ட்டாரு. இப்போ கேப்டனும் வந்து நாம் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு என்ன முயற்சி, இந்த வீட்டில் ஒருத்தன் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஃபேக் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாரு ராணவ் வந்து என்ன பண்ண போகிறார், அவரை வந்து எப்படி மக்கள் வந்து நிராகரிக்க போகிறாங்கங்கிறது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன். இன்னும் ஒன்று, அதுக்கு முன்னாடி சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஐயோ அந்த மாதிரி வீரனை நான் பார்த்ததே இல்லையா. அவர் வந்து என்னைக்கு தான் தீபக்குன்ட்டு அவ்வளோ பயமா, தீபக்கு நேரு அவரால் பேசவே முடியாதா? ஏயா நீ எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அந்த ஆள் உள்ளே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உட்காந்து இப்போ சாப்பிடுவில்ல, அன்றைக்கி அனுப்பிச்சுதான் உணவு நீ தானே எடுத்து சாப்பிட்ட. அதுக்கு மற்றவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா அப்படியே வீரவசனம், ஆனந்தியை பார்த்தா மட்டும் வீரவசனம் வந்துடும். பக்கத்தில் ஜாக்கி இல்லையா, எப்போதும் ஜாக்கி கிட்ட தான் போய் பேசுவேன், இப்போ ஆனந்திகிட்ட பேசிகிட்டு இருக்க. அவர் ஒரு ஆள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறாரு, நான் அப்படியே கிழிச்சிருவேன், சொம்ப உருவி விடுவேன்னு. எத்தனை முகதாயா நீ இந்த வீரவாசனம் பேசுவேன். இந்த வாரம் ஒன்று அனுப்பிச்சி விட்ருவாங்க டபுள் எவிக்ஷனாக இருந்தா சிவகுமார். ஐயோ சாமி, எங்கேருந்தா கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க இந்த மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம்? வைல்ட் கார்ட்லேயே கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்கிறது வர்ஷினி மட்டும்தான், மற்றதெல்லாம் விஷம். மஞ்சரி ஓகே. அதுக்கடுத்து ரயான் வந்து பெண்கள் அணியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சரி விடுங்க. அதுக்கப்புறம் ஆனால் ரயான்லாம் பெண்கள் அணியோட வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி வக்ரம் இல்லைங்க, இந்த ராணுவ பண்ணுற மாதிரி பேட் பிஹேவியர் கிடையாது. அதனால் ஓகே விடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க் வருதுங்க. நாமினேஷன் ப்ராசஸ் தான் முடிஞ்சிச்சு, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ 13 பேர் நாமினேட் ஆகும்போது அது என்னத்தை நம்ம சொல்கிறது. ஷாப்பிங் டாஸ்கில் இந்த சின்ன குழந்தைக்கு ரொம்ப ஆர்வம். நம்ம போய் அந்த ப்ரெட்டை எடுத்துப்போம், ஜாமை எடுத்துப்போம், அது என்னது ஐஸ்கிரீம் எடுத்துப்போம், சாக்லேட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் கறி எடுத்துப்போம். ஏன்னா இந்த வீட்டில் அந்த குழந்தை வந்து செல்லம், இந்த பக்கமும் சாப்பிடும் அந்த பக்கமும் சாப்பிடும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு பிக் பாஸ். இது ரொம்ப அநியாயமாக இருக்கே அப்படின்னு அவர் கொஞ்சம் பொங்கி எழுறாரு. இப்போ மஞ்சரிகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால மஞ்சரி அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மற்றவங்க இதே தர்ஷிகான்னு வச்சிங்களேன், இந்த பொண்ணே கொண்டு போய் ஊட்டி விட்ரும். சாச்சனானா கேட்கவே தெரியல, மஞ்சரி கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் அந்த சாச்சனா வந்து ஆர்வ கோளாருங்க. ஏன்னா 2 ஜாமு அவங்க எடுத்து போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க, இன்னொரு 2 ஜாமு எடுத்து போட்டுருக்காங்க, இது ஒரு 2 ஜாமு. ஏன்னா இது பையில் வச்சு சாப்பிடுமா. அன்சிகா சொல்கிறாங்க, ஒரு பிரெட்டுக்கு இவ்வளோ ஜாமா, உடம்பு கெட்டு போயிடும்டா. நீ பாட்டுக்கு ஒரே சாப்பிட்றதுலேயே குறிக்கோள் இருக்குது. இந்த வீட்டில் சாச்சனா தான் சாப்பிட்ணும், பாவம் வெஜிடேரியன்ல, அதனால் அந்த மாதிரி தான் அது பாவம் அது சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஏன் எல்லாரும் சாச்சனாவே குறை சொல்கிறீங்க? அன்ஷிதாவும் தான் கூட போனாங்க, அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் தான் போனாங்க. ஏன் சாச்சனாவே எல்லாம் திட்டுறாங்கன்னா, இந்த பொண்ணு தான் வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லாத ஆடம்பர பொருளை வாங்கிக்கிட்டு வந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் பில் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் பிக் பாஸ் பார்த்து கொடுப்பாரு. ஆனால் பிக் பாஸ் பார்த்து கொடுப்பாரு. கம்மியாக கொடுத்துட்டாருன்னா, பாய்ஸ் அணி கொடுத்தாங்கன்னா மஞ்சரி ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான கேப்டனாக இந்த முறை செயல்படுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை தவிர்த்து இந்த நாளில் ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படின்னா, நாளைய நாளில் நம்ம சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்கங்கே மூடி வச்சுருக்கானுங்க, ஏதோ ஒரு சம்பவத்துக்கு காத்திருக்கானுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம்.